ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். I greet you all in the precious name of Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலே மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord for this blessed opportunity that God has given me to share God's word this morning. இந்த நாளிலே நாம் கேட்டது போல சங்கீதம் 41 ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். So this morning we're going to meditate from Psalm 41. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். This is as we know, this is a Davidic psalm. இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது சுருக்கமாக இந்த சங்கீதத்தினுடைய ஒரு தலைப்பாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, துன்பத்திலும் துரோகத்திலும் விசுவாசியின் நல்நம்பிக்கை. So this if you want to put a theme to this, is a blessed assurance of a believer in pain and in betrayal. ஸோ இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது, கவனமாக வாசிக்கும்போது இந்த சங்கீதத்தை நாம் 4 மிக முக்கியமான பிரிவுகளாக நாம் இதை பிரிக்க முடியும். If you read this psalm carefully, in 5 parts I think we can divide this psalm. 5, right? 4. 5, yeah. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது நோய்வாய்ப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். And the psalmist David is in the sick bed. That's what the psalm tells. அதே நேரத்தில் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு சில துரோகத்தையும் அவர் இதில் எழுதுகிறார். Not only on that occasion, but also he is facing betrayal in his life. So he is including that topic also in the psalm. ஸோ 2 விதமான துன்பங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. So 2 kinds of suffering that David is going through. One is his physical illness, and second one is betrayal from his known friend. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய பவுல் எழுதுகிறார். So in this context, David is narrating this psalm, and from his life experience, he is writing this psalm. இந்த இடத்துல அவர் எந்த சூழ்நிலையிலே அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்படிங்கிறதையோ, அல்லது அவர் ஒரு துரோகத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார், அது எந்த துரோகத்தை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியோ நம்மால் மிக தெளிவாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. So it's not very clear because he's not mentioning this psalm what kind of suffering of illness and also what kind of betrayal is not very clearly mentioned. ஒருவேளை அகித்தோப்பல் என்கிற அவருடைய ஆலோசனைக்காரன் அவருக்கு விரோதமாக திரும்பின அந்த காரியத்தை அதை மனதில் நினைத்து ஒருவேளை இதை எழுதியிருக்கலாம். It could be the treachery of Ahithophel, the betrayal of his closest friend. That's what we could relate to this psalm. இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்தில் நம்ம பார்க்கும்போது அதனுடைய தலைப்பிலே ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி இருக்குது. If you read the superscription of this psalm, it reads like this: to the choir master, the psalm of David. இந்த சங்கீதம் வெறுமனே அவருக்காக எழுதினது மட்டுமல்ல, அவர் இந்த சங்கீதத்தை இந்த கொயர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ராகத்தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அந்த பாடல்களை இயற்றக்கூடிய அந்த நபரிடத்திலே கொடுத்து அது பொதுவாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம். So when he says to the choir master, but he has written the psalm and given the psalm to the musical composer so that they can put a lyrical music to this psalm that David has penned it. அது மட்டும் இல்லை, இந்த 41வது சங்கீதத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சங்கீத புத்தகத்தில் இருக்கிற எல்லா சங்கீதங்களையும் மொத்தமாக 5 பிரிவுகளாக பிரித்திருப்பார்கள். If you understand the book of Psalms, it has been divided into 5 parts. ஒருவேளை இந்த சங்கீத புத்தகத்தை நீங்கள் இதெல்லாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது அதை ஒருவேளை உங்களுக்கு போதகர்கள் சொல்லியிருப்பாங்க. Maybe in the beginning of the study of the psalm you would understand how this book of Psalms have been divided into 5 parts. அதில் இந்த 41வது சங்கீதம் முதல் பகுதியினுடைய கடைசி சங்கீதமாக இருக்கிறது. And Psalm 41 is placed in the last section of the first part. இந்த சங்கீதத்தை நான் முன்னாடி சொன்னது போல 5ஆக நாம் பிரிக்க முடியும். So as I said, in the 5 parts we will look into this psalm. அதில் முதல் 3 வசனங்களை ஒரு பகுதியாக நாம் பிரிக்கலாம். So first 3 verses is as the first section I just divide.
4வது வசனத்தை மாத்திரம் இரண்டாவது ஒரு பிரிவாக நாம் பிரிக்க முடியும். Secondly, it's verse 4 alone. 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் மூன்றாவது ஒரு பிரிவாக நாம் பிரிக்கலாம். Thirdly, verses from 5 to 9 is the third section. 10வது வசனமும் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான்காவது பிரிவாக பிரிக்க And முடியும். fourthly, verses 10 and 12 is the fourth section. கடைசி வசனம் 13வது வசனத்தை கடைசி பிரிவாக நாம் பிரிக்க And முடியும். lastly, the last verse. இந்த சங்கீதத்தை நாம தியானிக்கிற இந்த நேரத்திலே இந்த சங்கீதம் சரித்திரபூர்வமாக எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை குறித்து முதலாவது நான் பேச விரும்புகிறேன். Firstly, I want to talk about the historical context in which the psalm has been written. அதன் பிறகு இந்த சங்கீதம் கடவுளுடைய பார்வையிலே ஒரு நித்திய கண்ணோட்டத்திலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறித்து பேச And விரும்புகிறேன். also, in the sight of God, what's the eternal perspective, also I just want to say this morning. முதல் 3 வசனங்கள் நாம் இதில் பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று தன்னுடைய நம்பிக்கையை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். We see his confidence in the first verse says, "Blessed is the one who considers the poor. In the day of trouble, the Lord delivers him." கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். The Lord protects him and keeps him alive. He is called blessed in the land. You do not give him up to the will of his enemies. 3வது வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன். Verse 3 says, "The Lord sustains him on his sick bed. In his illness you restore him to full health." நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு நிலை, ஒருவேளை அந்த நாட்களிலே அதிகமான மருத்துவ வசதிகள் இல்லாத ஒரு நிலையிலே ஒரு சாதாரண வியாதி கூட உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. In those days there is no much of facilities on medication. It is possible even for the smaller ailments people can lose their health, their life. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒருவேளை அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். படுக்கையில் இருக்கும்போது அவருடைய சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள், நான் இப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எனக்கு இந்த நோய் சுகமாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக எழுகிறது. While he was on the sick bed contemplating on his own health, so what will happen to me was the thoughts that was going through in David's life. முதலாவது அவருடைய மனதிலே வரக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று தன்னுடைய மனதிலே எண்ணுகிறார். The first thought that came to him is, Lord, I am poor and needy, and the Lord, the day of the trouble, Lord delivers him. This thought comes to him. அவருடைய வாழ்விலே அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார். கடவுளுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்த அந்த நிலையை நினைத்து பார்க்கிறார். He is contemplating on the goodness of God and how God led him and how God was so good in the past. So he's been thinking on all these thoughts as he was lying down on the sick bed. நான் கடவுளுக்கு இவ்வண்ணமாக கீழ்ப்படிந்திருக்கிறேன். மிக முக்கியமாக ஏழைகளை, ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாக்கும்படியான கடவுளுடைய அந்த எண்ணம், அவருடைய மன விருப்பம் பல இடங்களிலே அது வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And we see that I have been obedient to God and I have been generous to the poor and the oppressed. So this thought has been spread across the Bible. அதை நான் செய்திருக்கிறேன், எனவே கடவுள் என்னை பாதுகாப்பார் என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக So as I done all the good things, so I have a hope that God will take care of me or God will heal me. இரண்டாவதாக நாம் அந்த 4வது வசனத்துக்கு போகும்போது உடனடியாக அந்த இரண்டாவது பகுதிக்கு நாம் போகிறோம். As we go to the 4th verse, I am coming to the second section. கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். As for me, I said, O Lord, be gracious to me, heal me, for I have sinned against you. இரண்டாவதாக அவருக்குள்ளாக இன்னொரு எண்ணம் எழுகிறது. So the second thought that comes to him as he was contemplating on the sick bed, ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என்கிற ஒரு எண்ணம். இரண்டாவதாக, ஐயோ ஒருவேளை நான் என்னுடைய நன்மையின் மேல், நான் செய்த கிரியையின் மேல் நம்பிக்கை வைக்கிறேனோ அப்படிங்கிற ஒருவேளை ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக எழுந்திருக்கக்கூடும். So firstly he tells, because of my goodness, Lord, I know that you will definitely, for all the good that I have done, you will help me. But also now he's thinking, am I putting my trust on my goodness
but Lord, have mercy on me, he's pleading. ஸோ இரண்டாவதாக அவர் அதான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவராக கடவுளுக்கு முன்பதாக அவர் அறிக்கையிடுவதை He is பார்க்கிறோம். understanding his own sinfulness before God, and he is pleading to God's mercy, and he is telling, Lord, be gracious to me. பல சூழ்நிலைகளிலே நாமும் கூட இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு உள்ளாக நாம் போகும் பொழுது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒரு நிலையிலே ஒருவேளை ஒரு கடுமையான ஒரு வியாதி நம்மை பாதித்திருக்குமானால் இந்த இரண்டு விதமான எண்ணங்களுக்குள்ளாக நாம் அலைபாய்வதை நம்மாலே பார்க்க முடியும். Similarly, in our own life, as we go through problems, we always contemplate on two things: whether this, Lord, I have not done enough good to you, or is it this sickness, is it because of my sin? We always think on these two areas, and we struggle in these two thoughts. நான் இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக என்ன சொல்ல நான் ஒரு மோசமானவனாக நடந்து கொள்ளவில்லை, அதனால் ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ளாக விட்டுவிட மாட்டார், அல்லது மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னை கொண்டு போய்விட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும். So we always think that definitely God will not leave us, definitely he will restore us, and that hope that we all of us have. அதே நேரத்தில் நம்முடைய பாவத்தையும் கூட அந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் உமக்கு விரோதமாக நான் செய்திருக்கிறேனே, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நான் உமக்கு பிரியமாக நடக்கலையே அப்படின்னு சொல்லி அதையும் கூட நாம் ஒரு வேளை செய்யக்கூடும். And also we tend to think that, Lord, it is because of my sin I suffer, so I confess to you, Lord, please forgive me, have mercy on me. And these are the prayers that we will be keep reciting during the time of our sickness. இந்த சங்கீதத்தை நாம் இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது பெரும்பாலும் இந்த சங்கீதங்கள் அப்படிங்கிறது நம்மை போல இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ண எழுச்சியினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கிறது. And Psalms are mostly the expressions of the inner emotions of the psalm writers. நாம் ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது அவன் எப்படி கதறுகிறான், ஒரு மனிதன் துன்பப்படும் போது அவனுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் போகிறது என்பதை குறித்த அந்த படத்தை நாம பல்வேறு சங்கீதங்களிலே பார்க்க முடியும். These are the portraits of the cry of people who go through agony in their life. இதிலிருந்து ஒருவேளை ஒரு முழுமையாக நாம் கடவுள் இதில் ஏதாவது ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரா, அல்லது அதிலிருந்து ஒரு பிரின்சிபிளை நாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கும். So if you ask ourselves, what principle I can learn from such situations, it's quite difficult to find such things in our life. ஒரே ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்கிறோம், என்ன அப்படின்னா நம்மை போல தான் அவங்களும் கஷ்டப்பட்டு புலம்பி இருக்காங்க. So one thing that we clearly understand is like all of us, the writers of the Psalms also have undergone the pain and suffering in their life. அடுத்ததாக நாம பார்க்கும் பொழுது அந்த சங்கீதக்காரனுடைய இரண்டாவது பிரச்சனைக்குள்ளாக நாம போறோம். The second problem that as we are progressing in the psalm, the second problem of the psalmist, we will look into that. ஐந்தாவது வசனத்திலே நாம பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். My enemies say of me in malice, when will he die, and his name will perish. ஒரு பக்கம் வியாதியாக இருக்கிறான், அந்த சூழ்நிலையிலே தானே அங்கே அவனுடைய எதிரிகள் அந்த சங்கீதக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை அவன் கேட்க நேடுகிறது. One side as his physical illness, one side, another side we see the betrayal of his enemies. அவரை குறித்து தவறான விஷயங்களை வெளியே போய் சொல்லக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். And those people are friends of David, or the enemies of David. They go and tell lies in malice about him. முக்கியமாக அவர் ஒரு ராஜாவாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய ஒரு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவரை குறித்த தவறான செய்திகள் தெருவிலே பரப்பப்படுகிறது. As he is the king of Israel, many wrong things have been proclaimed or propagated in that place. ஒருவேளை நம்மை போல ஒரு சாதாரண நபர்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று போய் வெளியே சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. So like ordinary people like us, if somebody go and tell about us in the streets, nothing much will happen, damage to our name. But for King David, it's a deeper issue. ஆனால் அதுவே ஒரு நாட்டினுடைய ராஜா அவரை குறித்த கெட்ட செய்திகள்,
மோசமான செய்திகள், தவறான செய்திகள் மக்கள் மத்தியிலே பரவும்போது அது அந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே, அந்த நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டி, அது எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். So as people are doing the telling the lies and talk bad about David, it affects the economy of the nation Israel itself. அது மாத்திரமல்ல, இந்த இந்த பகுதியிலே நம்ம பார்க்கும் பொழுது தனக்கு விரோதமாக தீங்கு செய்த அல்லது தான் நம்பி இருந்த ஒரு நபர், அதை தான் நாம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்றார். Verse 9, see, even my close friend in whom I trusted, who ate my bread, has lifted his heel against me. அவருக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபர், அவர் மிகவும் நேசித்த ஒரு நபர், அவர் மிகவும் நம்பின ஒரு நபர் அவருக்கு விரோதமாக திரும்பி அவருக்கு தீங்கு செய்ய நினைப்பதை பார்க்கிறோம். One who is very closest to him, the one that David trusted all his life. But when that person turns back to David and he feels the emotion of betrayal in his life. அது எவ்வளவு அதிகமான துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். Just imagine this morning how much of pain it would have been created in the hearts of David. ஒருவேளை நாம் நம்மை எதிரிகளாக நினைப்பவர்கள் நமக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நம்முடைய மனதை அதிகமாக பாதிக்காது. If you think that we very clearly we know that those are the enemies of us, when they do things against us, nothing much can hurt us or bring pain in our life. ஏன்னா நாம் அதை எதிர்பார்க்கிறோம். அவர் என்னை எதிரியாக கருதுகிறார், எனவே அவர் எனக்கு எதிராக செயல்படுவது அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். That's a quite natural outcome that if my enemies will definitely do something against me, so that's a quite natural thought. ஆனால் நாம் ஒரு நபரை நம்பும் பொழுது, நாம் ஒரு நபர் மேல் பாசம் வைத்திருக்கும் பொழுது, அன்பு வைத்திருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு விரோதமாக ஒன்றை செய்யும் பொழுது அது என்னுடைய மனதை மிக அதிகமாக காயப்படுத்தும். But if there is, in the situation, think this morning, if there's a closest friend, someone whom I really loved, someone whom I really trusted, when that person takes a rift and comes back and do the betrayal, that is more painful and hurting. ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அங்கே அந்த சங்கீதக்காரனுக்கு இழைக்கப்படுவதை நாம் So பார்க்கிறோம். we see this is what the real betrayal that David could feel from his closest friend. ஒரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் இருக்கிறார், இன்னொரு பக்கம் இப்படி தனக்கு மிக நெருக்கமானவர்களாலே துரோகத்துக்கு உட்பட்டவராக துன்பத்திலும் துரோகத்திலும் அவர் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். He was battling between two kind of emotions. One is a physical illness, lying down a sick bed. Another thing is from betrayal from his known and closest friend. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கடவுளை நோக்கி அவருடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். So at this very moment he is raising up a prayer to God. ஆண்டவரே எனக்கு இரங்கும், நீர் என்னை குணமாக்கும், நான் அவர்களுக்கு சரிக்கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். Verse 10 he makes a prayer, but you, O Lord, be gracious to me and raise me up that I may repay them. தன்னுடைய நம்பிக்கை அவர் தெரியப்படுத்துகிறார். 12வது வசனத்திலே, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். David shows his confidence that he has in God and says, but you have upheld me because of my integrity, Lord. Set me in your presence forever. இந்த சங்கீதத்திலே நாம இந்த பகுதியை வாசிக்கும் பொழுதுதான் எதற்காக இந்த சங்கீதம் நமக்கு வேதாகமத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம புரிந்து கொள்கிறோம். So only as we come to this psalm we understand why God has placed the Psalm 41 in the overall the psalter that we read. மிக முக்கியமாக நாம் வாசித்த அந்த 9வது வசனம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். In verse 9 it says, even my close friend whom I trusted, who ate with me, has lifted his heel against me. இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமத்தை யோவான் நற்செய்தி நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் 13வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். Turn to Gospel of John 13th chapter verses 14 to 17. அந்த பகுதியிலே இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். So Jesus is quoting that Old Testament, this 9th verse of the Psalm 41 in this section of John's Gospel 13th chapter. இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிறார். We very well know that Jesus is washing the feet of the disciples.
அந்த கால் சம்பந்தமாக தான் இந்த வசனத்தையும் அவர் வந்து அது சம்பந்தப்பட்ட அல்லது அது வரக்கூடிய அந்த வசனத்தை அவர் இதை பேசுகிறார். So in this context, Jesus is quoting from Psalm 41. 13வது வசனத்திற்கு நாம் வரும்பொழுது 17வது வசனத்திற்கு நாம் வரும்பொழுது In 17th verse, and we come on 13th chapter of John. உங்கள் எல்லாரையும் குறித்து 17லிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். Verse 18 says, I am not speaking of all of you. I know whom I have chosen, but the scripture will be fulfilled. He who ate my bread has lifted his heel against me. இது இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை குறித்த நம்முடைய பார்வையை அது முழுமையாக மாற்றுகிறது. So when we come to this passage, so we wholly understand what Psalm 41 means. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், நாம் பழைய ஏற்பாடு முழுவதும் மேசியாவாக வரப்போகிறவரை குறித்த தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். We all know that the prophecies in the Old Testament are filled with the prophecy or promises of the coming Messiah. இந்த 41வது சங்கீதத்தை பவுல் எழுதும் பொழுது அதிலே எழுதின ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது என்பதை நாம் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தான் புரிந்து கொள்கிறோம். As David is writing this psalm long years back, prophetically he is mentioning about the coming Messiah as we come to the verse 9 of Psalm 41. இந்த இடத்துல தான் நாம் நம்முடைய துன்பத்தை குறித்த மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டத்தை பெறுகிறோம். So here we are getting the right perspective on suffering when we come to this point. நாம் துன்பப்படும் பொழுது பல சூழ்நிலைகளிலே நாம் விருதாவாக துன்பப்படுகிறோம் என்று நினைக்கிறோம். So when we are going through suffering in our life, we often think that all our suffering goes in vain. மிக முக்கியமாக நாம் எந்த தவறையும் செய்யாமல் இருக்கும் பொழுது அல்லது அந்த துன்பம் நமக்கு வருவதற்கான எந்த ஒரு ஏதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது ஏன் இந்த துன்பம் எனக்கு வந்தது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளாக எழுகிறது. Especially when we don't do anything bad in our life for the causes of suffering, we always ask the question, why am I suffering even being so good in our life? ஆனால் இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் துன்பப்படுகிறான். அப்படி துன்பப்படும் பொழுது கிறிஸ்துவை குறித்து அவன் தன்னுடைய துன்பத்தை குறித்து தான் அதில் எழுதுறான். ஆனால் அதனூடாக அவன் கிறிஸ்துவின் துன்பத்தை அங்கே சுட்டி காட்டுகிறான். As he is writing down about his own personal experience of suffering, at the same time he is pointing out the suffering that the Messiah is going through in a prophetical way. He is mentioning that. இன்னொரு விதத்திலே நாம் சொல்ல வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கெடுத்தவனாக இருக்கிறான். Another way we can say he is also participating in the suffering of the Messiah. கிறிஸ்துவனுடைய துன்பம், கிறிஸ்து ஒரு நாள் அந்த நாம் யோவான் பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் எனக்கு துரோகியாக மாறப்போகிறான், நான் துரோகத்திற்கு உட்பட போகிறேன் என்பதை தான் அவர் அதில் பேசுகிறார். So he very clearly says in John 13, there is one who is going to betray me and I am going to suffer because of that. In that context, Jesus is saying in John 13. என் கூடவே இருந்து என்னோடு சாப்பிட்டு என் கூடவே இருக்கிற ஒரு நபர் அவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். அங்கே இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். என் கூடவே இருந்து சாப்பிட்ட நபர் எனக்கு விரோதமாக குதிகாலை தூக்கினான் என்பது யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். As he is saying, one who ate with me, one who was with me, but when he is taking a heel against me, Jesus is pointing out on Judas Iscariot, one who really betrayed Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து துரோகத்திற்கு உட்பட்டார். நாம் இங்கே பார்க்கும் பொழுது அதே விதமான ஒரு துரோகம் அங்கே சங்கீதக்காரனுக்கு நிகழ்ந்திருக்கிறது. So as Jesus was betrayed by Judas Iscariot, similar kind of betrayal that David was going through in his life, that's what we see in Psalm 41. So இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த துன்பத்தை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். So as we one way to understand the suffering that Christ has gone through, David is also experiencing and participating in that suffering of Christ in his life. எப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாக பிறந்த ஒரு நபர் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய துன்பத்தில் பங்கெடுக்க முடியும்? So how can one person who was born even some years before Christ
how can that person experience Christ suffering? இதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்பதையும் கடவுளுடைய மிக முக்கியமான ஒரு தன்மையும் நாம் புரிந்து கொள்ள To வேண்டும். understand that, we need to understand one important attribute of God so that we can understand what I'm trying to say. God is eternal. கடவுள் நித்தியமுள்ளவராக The இருக்கிறார். God of the Bible is an eternal God. கடவுள் நித்தியமானவர். So he is eternal one. நித்தியம் என்பதை நாம் கடவுள் நித்தியமானவர் என்பதை நாம் பல சூழ்நிலைகளிலே நேரத்தோடு தொடர்புபடுத்தி நாம் புரிந்து கொள்கிறோம். So we understand the eternity of God only in the context of our own time. கடவுள் நித்தியமானவர் அப்படின்னா அவர் அந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா, ஏற்கனவே நேரம் முன்னாடி இருந்திருக்குது, பின்னால் நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனவே அந்த நேரம் அப்படி போய்கிட்டே இருக்கும், அப்படி போய்கிட்டே இருக்க இருக்க கடவுள் இருந்து கொண்டே இருப்பார் என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். So we understand, okay, as the clock is ticking, we understand, okay, from eternity past to eternity future, God is there. So that's what we understand. ஆனால் நாம் வேதாகமத்தை கவனமாக பார்க்கும் பொழுது கடவுள் இந்த நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். So to understand what is eternity, God is someone who is beyond the time frame that we can think. ஏனென்றால் இந்த நேரம் என்பதை படைத்தவரே கடவுள் தான். Why? Because God himself is the one who created the time. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு கேள்வி, டைம் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, நேரம் கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, எப்படி நம்முடைய நாள் மாதம் வருடம் எல்லாம் கால்குலேட் So for பண்ணப்படுது? the children, let me ask you, as we know how to know the time, so how do you calculate the time and to understand the day and night? ஒரு நாள் என்பது என்ன? So what do you mean by one day? 24 hours. அந்த 24 மணி நேரம் என்பதை நாம் எப்படி கணக்கிடுகிறோம்? So how do we calculate that 24 hours is equating one day? பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுறது தான் என்னது, ஒரு நாள் 24 மணி நேரம் சொல்லி நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம். As the earth is rotating, we understand there's a day and night, so it comes 24-hour calculation. ஒரு மாதம் அப்படிங்கிறது என்ன? So what do we mean by 1 month time? 30 days, 31 days, 30, whatever. ஒரு 31. மாதம் அப்படிங்கிறது என்ன? எதனால அந்த ஒரு மாதம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சிருக்கிறாங்க? So why they say it's 1 month? தெரியுமா? நிலா பூமியை ஒரு முறை சுற்றி வரக்கூடிய நேரம். As moon is rotating in its orbit at least once the earth. அதுதான் ஒரு மாதம். That's what 1 month is. ஒரு வருஷம் அப்படிங்கிறது என்ன? What do you mean by 1 year? பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி முடிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் நேரம். So the time taken by the earth to rotate the sun, that's what 365 days. இதுதான் நம்ம டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? This is what we call as time. இந்த நம்ம பார்க்குற இந்த பூமி, இந்த நிலா, இந்த சூரியன், இதையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் இருந்தார். So all that we can see, the earth, the moon and the sky, even before all these things, God was there. கடவுள் என்பவர் நாம் பார்க்கிற இந்த நேரம் என்கிற அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். God, when you think about God, God is someone who is beyond the time and space. இந்த நேரத்தை படைத்தவரும் கட்டுப்படுத்தக்கூடியவருமாக கடவுள் இருக்கிறார். The one who created the time is also in control of our time. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். In 2 Kings chapter 20, we read an interesting account in 2 Kings chapter 20. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா அங்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். We read about King Ezekiel's illness in that section. கடவுளை நோக்கி அழுறார். கடவுளே, நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேனே, இதே நிலைமை தான், செத்து போயிடும் போல தெரியுதே, நான் பிழைப்பண்ண என்னன்னு சொல்லி தெரியலையே, எனக்கு வாழ்க்கை தாங்க அப்படின்னு சொல்லி கடவுளை நோக்கி அழுகிறார் அவர். So he is crying before God, Lord, I am sick, I may die. So he is pleading for God's mercy and for his recovery of his illness to God. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாக அந்த ராஜாவுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. So the message was given from the prophet Isaiah. கடவுள் உனக்கு இன்னொரு 15 வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். Another 15 years has been graciously given to you. நீ சாவ மாட்ட. You will not die. அப்போ நான் பிழைத்துக் கொள்வேன், கடவுள் எனக்கு 15 வருடத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை
நான் எப்படி கண்டுகொள்வது, கடவுள் எனக்கு என்ன அடையாளத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். So he's asking, what is the evidence? What is the sign that God graciously has bestowed 15 more years in my life? அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உன்னுடைய சூரிய கடிகாரத்திலே, அந்த சூரிய கடிகாரம் நிழல் ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அதில் அந்த நிழல் 10 டிகிரி ஆக்சுவலாக அந்த அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 பாகை முன்னோக்கி போகணுமா 10 பாகை பின்னோக்கி போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. So he's asking in this calculation of the time, should I go 10 degrees forward or 10 degrees backward? Is asking God. இன்னொரு விதத்தில் சொல்லணுமானா ஒருவேளை ஒரு 10 நிமிடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிடம் உனக்கு வந்து முன்னாடி போகணுமா, அந்த நிழல் வந்து 10 நிமிடம் பின்னாடி போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. He's asking should I go 10 minutes backward or forward? That's a question that he asked God. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, 10 நிமிஷம் முன்னாடி போகிறது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது எப்போ முன்னாடி தான் போயிட்டு இருக்குது, எனக்கு அதை 10 பாகை பின்னிட்டு திருப்ப வேண்டும் அப்படிங்கிறாரு. So he's asking, going forward is not the problem, but I want you to turn that 10 minutes or 10 seconds backwards is the request. என்ன நடந்தது தெரியுமா? அந்த 10 பாகை நிழல் பின்னால் போயிடுச்சு. So what happened is that the 10 degree of the time went back. நமக்கு தெரியும், சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் சுற்றி கொண்டு இருக்குது, பூமி சுற்றிட்டு இருக்குது, எப்படி இந்த டைம் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். We all very well know how the time is functioning and how the earth and everything is running around. இங்க என்ன நடந்திருக்கு? So what happened here? கடவுள் ஒரு 10 பாக டைமை ரிவர்ஸ் பண்ணி விட்டார். So here we see God has reversed the 10 degree of time backwards. நம்மளால கேசட்டை மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். So we can do only reversing the cassette. கேசட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கேசட் பிளேயர்ல நம்ம கிர்ரன் ரிவர்ஸ் அடிச்சா கிர்ன்னு சொல்லி ரிவர்ஸ்ல ஓடும். Maybe some of you not seen or heard about cassettes. If you rewind or forward we can do. So if you hear a sound when we do backward rewinding. கடவுள் என்ன செஞ்சார் தெரியுமா? டைமுக்கே ஒரு ரிவர்ஸ் பட்டன் போட்டு விட்டார். So God is the one who even rewinded back the time that he has created. யோசுவா சண்டையிட்டு கொண்டிருக்கிறார். Joshua is in the battle. கடவுள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are possessing the land that God has promised to them. ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவர்கள் போரிலே ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are in the progressing way in defeating the battle. இன்னும் கொஞ்ச நேரம் கிடைச்சா ஜெயிச்சிருவாங்க. In a little more time they are going to conquer the land. ஆனா டைம் முடிய போகுது, சாயங்காலம். Time is coming to an end. அந்த நேரம் போரினுடைய சட்டம் என்ன அப்படின்னா, சாயங்காலம் சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட போரை நிறுத்திக்கணும். So the rule of that war is like when they have to close down the war when the sun sets down. அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் பொழுது திரும்ப சண்டை The ஆரம்பிக்கும். next day when the sun is rising they are going to begin their warfare. அப்போ அவருக்கு மனதில் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஜெயிச்சிரலாமே. So he was thinking like, if I have little more time I could win this battle. என்ன சொல்றாரு தெரியுமா? சூரியனை வந்து அப்படியே நிக்க சொல்றாரு. Is even making the sun still. அங்க சூரியன் அப்படியே நின்றுச்சு. Sun is been stilled over there. இப்போ ஆண்டவர் அங்க பாஸ் பட்டன் போட்டு விட்டார். Here we see God is putting a pause button on the sun. யோசித்து பாருங்க, கடவுள் நேரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், நேரத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். God is the one who is controlling the time and he is also beyond time and space. எதற்காக நான் இதை பேசுறேன் அப்படின்னா, நாம் ஒருவேளை கிறிஸ்துவனுடைய துன்பம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, கிறிஸ்துவுக்கு பின்னால் இருக்கிற அதற்கு அப்பால் வந்த நாம் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக இருந்தவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய துன்பம்னா தெரியாதுன்னு சொல்லி பல சூழ்நிலைகளை நாம் நினைக்கிறோம். Why do I say this and explain this far? Because we often think that the problem, the suffering that we go through is only I am suffering. But we don't even think that even the past, even the people have gone through, undergone pain and suffering in their life. ஆனால் நாம் வேதாகமத்தை கவனித்து வாசிக்கும் பொழுது, கடவுளுக்காக வாழ்ந்த நபர்கள் நேர்மையாக துன்பப்படும் பொழுது எல்லாம் அவர்கள் கிறிஸ்துவின் துன்பத்தை அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். In the Bible we see when God's people who stood for the Lord in holiness and in integrity have gone through pain and suffering in their life. எபிரேயர் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். Turn with me to book of Hebrews chapter 11. எபிரேயர் 11வது அதிகாரம். Hebrews 11. 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். Verses from 24 to 26. எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, 26வது வசனம் ரொம்ப முக்கியமானது,
இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Verse 24 says, by faith Moses, when he was grown up, refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to be mistreated with the people of God than to enjoy the fleeting pleasures of sin. In verse 26, he considered the reproach of Christ greater wealth than the treasures of Egypt, for he was looking to the reward. இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பத்தை யார் அனுபவித்தார்? மோசே அனுபவித்தார் என்று சொல்கிறார். Spirit of God has put this word very clearly. Says because of the reproach of the suffering of Christ, Moses is also suffering in the past. 1 பேதுரு எடுத்துக்கொள்வோம். Turn with me to 1 Peter. 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 Peter chapter 1. 10வது வசனம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். Verses from 10 to 12 onwards. 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. Concerning the salvation, the prophets who prophesied about the grace that was to be yours searched and inquired carefully, inquiring what person or time the Spirit of Christ in them was indicating when he predicted the sufferings of Christ and the subsequent glories. பல சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட துன்பத்தை அவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்த பொழுது ஏதோ கதை மாதிரி அவங்க சொல்லலை. As the Old Testament prophets have narrated about the sufferings, they did not tell just like a story. அவர்கள் அந்த துன்பத்தை எழுதும் பொழுது கடவுள் அந்த துன்பத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் துன்பங்களை அனுமதித்தார். So the authors of the scriptures not only just prophesying or writing about a story or narrating about suffering, but they in their very life also have undergone suffering that God has allowed in their life. நாம் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு வரும் துன்பங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு பஞ்சு மெத்தையிலே ஒரு 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 ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு நமக்கு ஒரு துன்பத்தை அவர்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. So they are not lying in the bed of roses and writing about the comfort that God's people will be going through in their life. That's not the picture in the Bible. அவர்களும் அந்த சூழ்நிலையிலே ஒரு விதமான பலவிதமான துன்பங்களிலே கடந்து போகிறார்கள். அந்த துன்பத்தின் ஊடாக பின்னாட்களிலே கிறிஸ்து படப்போகிற துன்பம் அவர்களுக்கு முன்னறிவிக்கப்படுகிறது. So even they are undergoing enduring the pain and suffering, and also futuristically or prophetically they are also writing about pain and suffering that God's people will go through. இதைத்தான் நாம் இந்த 41வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். So this is what we see in Psalm 41. இதிலே அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு துன்பத்திற்கு உட்பட்டு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். David is going through this path of pain. ஆனால் அந்த துன்பத்தின் ஊடாக கிறிஸ்து படப்போகிற ஒரு துன்பத்தை அவர் எழுதிவிட்டார். So as he was enduring or going through the pain in his life, he is picturizing the pain that Christ will go through prophetically. He is mentioning here. நாம் சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பல சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட இந்த கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம். So different circumstances people have written the psalm, so we get this perspective of looking at Christ in the Old Testament and also how he is fulfilled in the New Testament. நாம் அந்த சங்கீதத்தை அந்த கண்ணோட்டத்திலே மாத்திரம், அதாவது அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் நாம பார்த்து கொண்டே இருப்போமானால் நமக்கு அந்த சங்கீதம் குழப்பத்தை ஏற்படுத்தும். Well, if our lens is only on David himself, so we may also end up in confusion what he is talking about. எப்பொழுது அங்கே கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார், எல்லா நேரத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த கடவுள் பின்னாட்களில் நடக்க போகிற அந்த துன்பத்தை அவர்கள் கிறிஸ்துவினுடைய அந்த துன்பத்திலே அவர்கள் பங்கு கொள்ளும்படியாக அந்த துன்பத்தின் ஊடாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So only in that spirit of Christ, as they go through pain and suffering, only they can have a right perspective of suffering in their life, and also as God's people we can have right picture of that. சங்கீதத்தை சங்கீதக்காரன் பேசிக்கொண்டே இருப்பார். Yes, psalmists will be talking about the songs that they are singing. திடீரென்று அந்த சங்கீதம்
முழுவதுமாக வேறொரு விஷயத்தை பற்றி பேசும். Suddenly we see they, not only about their life, but it also suddenly it goes to another theme. நமக்கு புரியாது, என்னடா இது திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, சம்பந்தமே இல்லாம இன்னொன்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லி நினைப்போம். Yeah, we will not understand why the psalmist is jumping to another conclusion, another point. ஆனால் அந்த வார்த்தையை நாம் அப்படியே எடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலே போடுவோமானால் அது மிகச்சரியாக பொருந்தும். So at that point, when you put that thoughts in the mouth of Christ, we will understand how it has been beautifully, progressively fulfilled in the life of Christ. ஆண்டவரே என்னுடைய கையில எல்லாம் ஓட்ட போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். Lord, many people have put holes in my hand. யார் சொன்னது அது? Who said that? நாம சங்கீதக்காரன் சொல்வதாக மட்டுமே அவர் கையில என்னைக்கு ஓட்ட போட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு குழப்பம் தான் மிஞ்சம். So we see that just thinking when did it happen in David's life, we will get confusion. ஆனால் அங்கே கதறி கொண்டிருப்பது அந்த சங்கீதக்காரன் அல்ல, பின் நாட்களிலே கைகளிலே ஓட்டையை பெறப்போகிற அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அங்கே கதறி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் அங்கே எதற்காக அந்த சங்கீதம் எழுதப்படுகிறது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்வோம். Only then we understand when this has been by the Spirit of God, this is talking about the suffering that Christ will go through, then we'll understand what the psalm is all talking about. பல சங்கீதங்களில் இப்படிப்பட்ட பகுதிகள் இருக்கிறது. So there are a lot of passages or the portions that in Psalms. நம்ம சிந்திக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் எந்த பகுதியிலே இந்த வார்த்தைகள் சரியாக பொருந்தும் அப்படினு சொல்லி நாம யோசித்து பார்க்கணும். So only thing very important for us is in which part of this is being mentioned or fulfilled in the life of Christ. இந்த கண்ணோட்டத்தோடு நாம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு பொருந்தக்கூடிய அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அவர் பேசினால் மட்டுமே சரியாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சங்கீதக்காரர்கள் பேசியிருப்பதை நம்மால பார்க்க முடியும். So only in this perspective when we read the whole of Psalm 150 we can understand all the Psalms, because only in the light of this perspective of how it has been fulfilled in the life of Christ we'll understand. இப்ப நம்ம வாசிப்போம் 9வது வசனத்திலிருந்து நாம வாசிப்போம். Let's read from verse 9 onwards to Psalm 41. இப்பொழுது உங்களுடைய சிந்தனையிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாங்க. Bring Christ to your mind as we read this passage. இந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலே அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட நிலையிலே இருக்கிறார். So in this picture you just imagine that he was crucified and he was buried. இந்த சூழ்நிலையிலே அவர் ஜெபிப்பதாக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. So just imagine at this moment he is making that prayer. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புஸ்தகனாகிய மனுஷனும் என்மேல் குதிகாலை தூக்கினான். Even my close friend in whom I trusted, who ate my bread, also lifted his heel against me. கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். But you, O Lord, be gracious to me and raise me up that I may repay them. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். By this I know that you delight in me, Lord. My enemy will not shout in triumph over me. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்தினீர். But you upheld me because of my integrity and set me in your presence forever. ஒரு நித்திய கண்ணோட்டம் இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். With the eternal perspective, these words have been poured out here. இந்த இடத்திலே மனிதர்களை குறித்து அவர் பேசுவார் என்று சொல்லுவோமானால், if you just say it's just about the human point of view that David is talking here, நாம் வேதாகமத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவருடைய ஒரு சில வார்த்தைகளை அதற்கு முரண்பட்ட ஒரு விஷயமாக அது இருக்கும். Otherwise, if you just speak only in the human perspective, this will be a paradox to what Christ has been taught in the New Testament. ஆனால் இந்த இடத்திலே கிறிஸ்துவை அந்த இடத்திலே வைத்து அவர் எதிரியாக அந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவது சாத்தானே தன்னுடைய எதிரியாக தன்னுடைய மனதிலே அவர் வைத்து பேசுவார் என்று நாம் இந்த இடத்திலே கற்பனை செய்வோமானால் அது மிகச்சரியாக பொருந்தும். If you think that if he is keeping Christ and is talking about the Satan as an enemies, so it fits here. கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். Lord, you raise me up and that I may repay them. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி அப்படினு சொல்லி சொல்றாரு. Lord, you upheld me in my integrity. எந்த மனிதனிடத்திலே நாம் ஒரு முழுமையான உத்தமத்தை பார்க்க முடியும்? So where we can see complete integrity in lives of people. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில மட்டும் தான் நம்மால அந்த உத்தமத்தை நாம் பார்க்க முடியும். Only in the life of Christ we can see integrity. அவர் மட்டும் தான் தன்னுடைய நான் உத்தமமா இருக்கிறேன்னு சொல்லி கடவுளிடத்திலே கிளைம் பண்ண முடியும். So he is the only one can claim before God that I lived a life of integrity. என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்தினீர். And always, Lord, you set me in your presence forever. அந்த இடத்திலே நித்திய காலமாக என்றென்றைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் பொழுதே அது உடனடியாக கிறிஸ்துவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வசனமாக As we see the word eternity here, and that points to Christ himself. நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அன்று சங்கீதக்காரன் துன்பப்பட்டான், ஆனால் அந்த துன்பம்
கிறிஸ்துவினுடைய துன்பத்திலே பங்கெடுக்கும்படியான ஒரு துன்பமாகத்தான் அவனுக்கு இருந்தது. So when you see that suffering, he was not suffering alone by himself, but he was participated in the afflictions of Christ. நம்முடைய வாழ்விலே நாம் துன்பப்படும் பொழுது நாம் விருதாவாக துன்பப்படவில்லை, மாறாக கிறிஸ்துவின் துன்பத்திலே பங்கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். Even as we go through suffering in our life, our sufferings are not going in vain. Even we are participating in the afflictions of Christ. நம்ம 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது Turn to 1 Peter chapter 2. 2வது அதிகாரம் 20-21. Second chapter verse 20 onwards. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21. Verse 20 and 21 of second chapter, Peter, 1 Peter. யாராவது வாசிக்கலாம், எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. For what credit is it when you sin and are beaten for it, you endure? But when you do good and suffer for it, you endure this as a gracious thing in the sight of God. For to this you have been called, because Christ also suffered for you, leaving you an example, so that you might follow in his steps. இல்ல பாருங்க, 20வது வசனத்தில் எழுதுறாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். So very clearly he is telling that Christ has suffered and left you an example for you to follow. நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சரியானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே நாம் அப்படியெல்லாம் இருந்தாலும் அதன் ஊடாக நாம் கண்டிப்பாக துன்பப்படுவோம் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. We should be just, we should be righteous and be a person of integrity, but even though as we live in that manner, we will be going through suffering and pain in our life. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். Because we are the followers of Christ. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நாம் நடக்கும் பொழுது கிறிஸ்து எவ்வண்ணம் துன்பப்பட்டாரோ அவ்வண்ணம் நாம் துன்பப்படவே அழைக்கப்படுகிறோம். As we are followers of Christ or following the steps of Christ, we will also be going through the pain that Christ has suffered. எனவேதான் நாம் ஒவ்வொரு முறை நமக்கு சந்தேகம் வரும் பொழுதெல்லாம், எதற்காக இந்த துன்பம் என்னுடைய வாழ்க்கையிலே, எதற்காக இந்த கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் பொழுதெல்லாம், நமக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் உடனடியாக உணர வேண்டிய ஒரே ஒரு உண்மை, நாம் கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கடைகிறோம். So whenever we get this thought in our sufferings, now this thought should come to our mind that I'm experiencing the pain, the suffering, the agony of Christ in my life. எவ்வளவு கிறிஸ்து இந்த துன்பத்தின் வழியாக கடந்து சென்று கிறிஸ்துவுக்கு மகிமை உள்ளவரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே விதமாகத்தான் நாமும் இப்படிப்பட்ட துன்பத்தின் வழியாக கடந்து சென்று கடவுளுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். As Christ has endured the pain victoriously and has attained the glorious state, in the similar way we will be enduring the pain, and one day the glorification is awaiting us. இந்த துன்பத்தின் ஊடாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், இந்த துன்பத்தின் ஊடாக ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். In the path of suffering, God is chastising us and pruning us and making us the people that he wants us to be. நான் சில வருடங்களுக்கு முன்பதாக 5-6 வருடங்கள் இருக்குமா, அதுக்கு முன்பதாக நான் இங்கே ஓசூர் பைபிள் சர்ச், அப்போ நம்ம கிருபை வேதாம திருச்சபையோடு கூட அங்கே இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே தோட்டகிரியிலே அந்த திருச்சபையை பொறுப்படுத்தி கொண்டு அதை நடத்துனது உங்களுக்கு தெரியும். Few years back, you know that as I was finished my theological training and I was serving in the church at Thotagiri here, as you all know that. அங்கே அந்த சிறுவர் இல்லம் நடத்தக்கூடிய இயேசுபாதம் ஐயா, ஒரு சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். You all know who is Yesupadam uncle. அவங்களோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். One day I was conversing with him. அப்போ அவங்கள இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், அங்கிள் நீங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. I just asked him, what is the trait that the servant of God should have in his life? உடனே அவர் யோசிக்காம சொன்னார், மற்றவர்களுடைய துன்பத்தை உணரக்கூடிய தன்மை அந்த ஊழியக்காரனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. So you have to empathize with the suffering that the other person is going through. That's the trait of a servant of God. நான் உடனே கேட்டேன், அங்கிள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், நான் எப்படி எல்லாருடைய துன்பத்தை எப்படி நான் உணர முடியும் அப்படின்னு சொல்லி. I just heard people have a lot of problems and issues. How can I understand their issues and their pain in my life? மிக அழகாக அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா மற்றவர்களுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. So when you experience that pain and difficulty, automatically you will understand what others are going through that. மற்றவர்களுடைய துன்பம் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய வாழ்விலே ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவித்திருப்போமானால்
நம்மால் மற்றவர்களுடைய துன்பத்தை உணர முடியும். So as personally we go through the pain or the loss or the pain in our life, we can easily we can understand others' problem and their pain. இவ்வண்ணமாக கடவுள் நம்மை பக்குவப்படுத்த விரும்புகிறார். இவ்வண்ணமாக ஆண்டவர் அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்விலே மகிமைப்படுத்த விரும்புகிறார். So in this fashion God wants to work in our life and ultimately bring glory to his ஏன்னா name. அந்த 41வது சங்கீதம் எவ்வாறு முடிகிறது அப்படிங்கறத கவனிச்சு You பாருங்க. just observe how the psalm is concluding. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். Verse 13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென் என்று முடிக்கிறார். Blessed be the Lord the God of Israel from everlasting to everlasting. Amen and amen. பாருங்க, அந்த துன்பத்தை எல்லாம் அவர் பேசிவிட்டு கடைசியா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கக்கூடிய சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க தேவன் சொல்லி சொல்றாரு. For all that description about his personal feelings and the betrayal, he's concluding with the great doxology that from everlasting to everlasting, glory be to God. கடவுளுடைய நாமத்தை அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். From the deep of his heart, bottom of his heart, he is praising God and worshiping him. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே இந்த துன்பத்தின் ஊடாக நாம் கடந்து போகாமல் இருப்போமானால் நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். So even if we don't have pain or suffering, but even still we can praise and glorify God. ஆனால் அந்த துன்பத்தின் ஊடாக கடந்து வந்த நபர்களுக்கு மட்டுமே புரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் அதற்கு முன்பதாக ஆண்டவரை மகிமைப்படுத்தியதற்கும் அதற்கு பின்பதாக அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்குமான வித்தியாசம் அந்த துன்பத்தின் ஊடாக கடந்து வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். Only those who are enduring the pain and suffering, they can understand how they can glorify God even without suffering, and also how they can glorify God as they have passed through the suffering in their life. கடவுளை ஆராதிக்கக்கூடிய அந்த காரியம் முழுவதுமாக ஒரு வேறொரு பரிமாணத்திற்குள்ளாக அது போயிருப்பதை அவர்களால் உணர முடியும். Only those people can understand that how that has been a paradigm shift has been taken from before and now. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த துன்பத்தில் பங்கெடுத்த நபர்களால் தான் இன்னும் ஆழமாக ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியும். Only those who have endured pain and suffering, they can have a deeper connection with God. சரியான வார்த்தை. அவர்களால் மட்டும்தான் அந்த டீப்பர் கனெக்ஷன், கடவுளோடு கூட மிக ஆழமான ஒரு உறவுக்குள்ளாக போக முடியும். Only such people can have experienced that and have a deeper relationship with God. துன்பம் நம்முடைய கண்களை திறக்கிறது. So suffering unveils our eyes. துன்பம் நம்முடைய கடவுளை குறித்த ஒரு புதிய கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்கிறது. Suffering gives a newer and a greater perspective of who God is. அதுவரைக்கும் நாம் கடவுளை பார்த்திராத ஒரு கண்ணோட்டத்திலே கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் துன்பத்தின் ஊடாக கடந்து போறவர்களுக்கு மட்டுமே We கிடைக்கிறது. have never seen God in that fashion, but only suffering unveils the glory and the majesty of God. ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு ஒரு புதிய இடத்திலிருந்து கடவுளுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. So only from that situation we can understand how glorious the eternity is. கடவுள் இவ்வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை அவர் தயாரித்திருக்கிறார். God in this fashion is working in our spiritual life. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம முடிக்கலாம். One verse let me read and finish. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். Philippians chapter 1 verse 29. பிலிப்பியர் 1:29. For it has been granted to you that for the sake of Christ you should not only believe in him but also suffer for his sake. நாம் அவரிடத்தில் நம்புவதற்கு மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் துன்பப்படுவதும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் வெறுமனே அவரை நம்பி இந்த உலகத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக இந்த உலகத்திலே நாம் துன்பப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நபர்களாக இருக்கிறோம். Not just alone to believe in him, but also we are privileged people to suffer for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவது சிலாக்கியம் என்று நாம் வாசிக்கிறோம். We read that it's a privilege to suffer for Christ. அதனால நம்முடைய வாழ்விலே நாம் துன்பப்படும் பொழுது, நம்முடைய வாழ்விலே பலவிதமான துன்பங்களினாலே அழுத்தப்படும் பொழுது நாம கலங்காமல் இருப்போம். So as we are bombarded with suffering, pain, so we should not be shaken. நம்முடைய வாழ்விலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத துன்பங்களினாலே நாம் அழுத்தப்படும் பொழுது கிறிஸ்து இவ்வண்ணமாக என்னுடைய வாழ்விலே அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். So as we are going through the pain
the attacks of the pain that comes to us. So we do understand how Christ has endured this. எந்த ஆவியானவர் அன்று அந்த சங்கீதக்காரன் மூலமாக சங்கீதக்காரனை அந்த துன்பத்திற்குள்ளாக நடத்தினாரோ, எந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் துன்பத்தின் ஊடாக அவரை நடத்தினாரோ, அதே ஆவியானவர் இன்று நம்முடைய துன்பத்தின் ஊடாகவும் நம்மை நடத்தி As கொண்டிருக்கிறார். the Spirit of God who led David through this path of suffering to experience and to participate in the suffering of Christ, the same Holy Spirit of God helps us and guides us in our spiritual journey. ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இந்த துன்பம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து So போகாமல் this இருப்போம். reminds us, the suffering helps us to know God better in our life. ஜெபம் செய்வோம். Let's pray. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த Gracious நாளிலே இந்த Father. வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for this word this morning. இந்த நாளிலே நாங்கள் இந்த சங்கீத பகுதியை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the grace that you've given us, Lord, to meditate this psalm this morning. இந்த சங்கீதத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய துன்பத்தினை குறித்த அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள கிருபை செய்ததற்காக நன்றி Lord, we செலுத்துகிறோம். could understand the meaning and purpose of suffering in our very life. நாங்கள் துன்பத்தின் ஊடாக கடந்து போகும்போது As we go through suffering in our life, Lord, உம்மை நோக்கி பார்க்க உதவி help செய்யுங்க. us to look unto you, Lord. உம்முடைய கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே காண உதவி Help செய்யுங்க. us to, Lord, Christ be revealed in all these things. கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. Help us to know Christ in our life. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு மாத்திரம் மகிமை Your உண்டாகட்டும். name alone to be glorified this morning. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.